சிம்ம ராசி. சிம்ம ராசி 18/5/2025 மீனத்திலிருந்து கும்பத்துக்கு ராகுவும், கன்னியிலிருந்து சிம்மத்திற்கு கேதுவும் பேசுகிறாங்க. அந்த வகையிலேயே பார்ட்னர்ஷிப்பு, கணவன் மனைவி துணைவி பேரம் பேசுறது, சிரிச்சு பழகிறது, நட்பா இருக்கிறது, பங்காளியா இருக்கிறது, எல்லாமே கவனமாக இருக்கணும். போக்குவரத்துல கவனம் இருக்கணும், பகல்ல இருக்கணும், இரவுல இருக்கக்கூடாது, பட்டம் பதவியில கவனமா இருக்கணும், மருத்துவத்துறையில கவனமா இருக்கணும், உடல் ரீதியா கவனமா இருக்கணும், அரசியல்ல கவனமா இருக்கணும். நேற்றுக்கு 2 பேர் வண்டியில் போனாங்க, இன்னைக்கு ஒருத்தர் ஜெயில இருக்கலாம். அரசியல்ல மிக மிக கவனமா இருக்கணும். ஏன்னா சிம்மங்கிறது எளிமை மட்டுமில்ல, வலிமை படைத்தது, அரசியல் சம்பந்தப்பட்டது, அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டது, நிர்வாகத்துக்கு சம்பந்தப்பட்டது. ஜலம் மாதிரி இல்லை, இது நெருப்பு ராசி. நெருப்பு ராசி சரம் சிரம் சிறத்தன்மை இருந்தது, அடிச்சு நொறுக்கு தூக்கு அப்புறம் பார்த்துக்கிறோம். அப்படி சொல்லக்கூடிய கமாண்டிங், நாட் ஃபார் ரெக்வெஸ்ட். கமாண்டிங் பண்ணக்கூடிய சிம்ம ராசிக்கு 7க்கு 7 கணவன் மனைவி உறவு மிகவும் கவனமாக இருப்பது. இந்த ராகு உங்க தசா பத்திய பாத்துக்கங்க. தயவு செய்து ராகு திசையில சந்திர புத்தி, சந்திர திசையில ராகு புத்தி வராம மட்டும் பாத்துக்கங்க. அந்த பாம்பு சம்பந்தப்பட்ட மனசு சம்பந்தப்பட்ட தசா பத்தி அறவே ஒரு மனிதனை அழித்து விடும். அறம்னா அரவு பாம்பு அழித்து விடும். அப்படிப்பட்ட இடம்தான் ராகு. கேது கண்டிப்பா, கேது ஜென்ம கேது. உங்க வீட்டுல இருக்காரு, ஜென்ம கேதுவா இருக்காரு. வீட்டுல ஜென்ம கேதா இருக்கிறது பிள்ளை பூச்சியை வயிற்றுல கட்டிட்டு வச்ச மாதிரிதான். கண்டிப்பாக கெடுபலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். உங்க தசா புத்தியை மட்டும் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அந்த வகையிலே கேது கண்டிப்பாக கெடுபலனை கொடுப்ப. பிள்ளையார் வழிபாடு மிக முக்கியம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உத்தர நட்சத்திரம், பூர நட்சத்திரம், கேது நட்சத்திரம், மக நட்சத்திரம். அப்ப உத்தரம் பூரம் மகம் அந்த நட்சத்திராதிகள் இருக்கும்போது உத்தரம் ரொம்ப கடுமையா பாதிக்கும், பூரம் சற்று பாதிக்கும், மகம் பாதிக்காது, மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதே போல ராகுவுக்கு பூரட்டாதி கொஞ்சம் நன்மையை கொடுக்கும், சதயம் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும், அவிட்டம் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா பகை கிரக சாரம். எந்த பூரட்டாதி என்ன சதய நட்சத்திரம், என்ன பூரட்டாதி நட்சத்திரம், என்ன அவிட்ட நட்சத்திர அதிபதி எங்க இருக்கான்னு பாருங்க. ஏதோ வந்தோம், ஏதோ பேசணும், மைக்கு கிடைச்சிருச்சுன்னு இருக்கவே கூடாது. அந்த எண்ணத்துக்கு போகக்கூடாது. கண்மணியாக இருக்கக்கூடிய என் நேயர் பெருமக்கள் போய் சேரணும். அந்த நட்சத்திர அதிபதி எங்க இருக்காங்க, உங்க ஜாதகத்துல ராகு எங்க இருக்கிறா, எந்த சாரத்துல இருக்கிறான், எந்த சாரத்துல இருக்கான்னு பார்க்கணும். இப்ப உதாரணத்துக்கு விருச்சிக லக்கணமா இருக்கிறீங்க, விருச்சிக லக்கணத்துக்கு 8ஆம் இடம் மிதனம். அப்ப விருச்சிகத்துக்கு 8ஆம் இடம் மிதுனம், ராகு திருவாதிரை, ராகு இருக்காரு திருவாதிரையில சாரம் வாங்கியிருக்காரு. அப்ப 8ஆம் இடம் விருச்சிக லக்கணத்துக்கு அட்டமாதிபதி சாரம், திருவாதிரை நட்சத்திரம், ராகு சாரமாக இருந்தாலும் கடுமையான பாதிப்பு. அதே விருச்சிகத்துக்கு புனர்பூசம் 1ஆம் பாதம் இருந்தால் கம்மி. அந்த மாதிரி எடுத்துக்கணும். அதுலயே விருச்சிக லக்கணத்துக்கு மிருகசிடம் இருக்குது, அது நட்சத்திர லக்னாதிபதியுடைய சாரம். அப்படி புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி சாரமா, நட்புக்குரிய சாரமா, பகை சாரமா, அட்டமதி சாரமா, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த வகையில ஜென்ம கேது ரொம்ப கவனமாக எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். அப்ப கண்டிப்பாக சிம்மத்துக்கு, கண்டிப்பாக இதனுடைய சிம்மத்துக்கு 7ஆம் இடம் இருக்கிறதுனால வழிபாட்டுல அர்த்த நாரீஸ்வரர் வழிபாடு மிக சால சிறந்தது. அங்கேயும் ராகு கேது சம்பந்தப்பட்ட சர்ப்பசாகங்கள் நிறைய இருக்கிறாங்க. திருச்செங்கோடு வழிபாடு நல்லா பண்ணுங்க. அதே சமயத்துல மகம் பூரம் உத்தரம் மாணிக்கம் போடுங்க, தாமிரத்தை பயன்படுத்துங்க. மகம் பூரம் உத்தரம். அதே சமயத்துல மகம் நட்சத்திரம் சிதம்பரம் தில்லை காளிய வழிபடுங்க. பூர நட்சத்திரம் ராகு பகவான் திருமணஞ்சேரி, நான் சொன்ன பார்த்தீங்களா, பூர நட்சத்திரம். அதனால ஆடிப்பூரம்ங்கிற திருமணஞ்சேரியில போய் திருமணத்துக்கு மிக மிக முக்கியமானது ராகு பகவான் தான். திருமணஞ்சேரியில போன சிவபெருமான கும்பிடுறோம், கல்யாணம் நடக்கிறது ராகுவால தான் கல்யாணம் நடக்குது, அதை மறந்துடாதீங்க. அதுக்கடுத்து பூரம் உத்தரம் வஞ்சியம்மன், மூலனூர் தாராபுரம் பக்கத்துல வஞ்சியம்மன் மிகப்பெரிய சக்தி பெற்ற அருள் பெற்ற அம்பிகை, மூலனூர் வஞ்சியம், அவரையும் கும்பிடுங்க, மிக அற்புதமாக இருக்கும்.